ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுரேஷ்க்கு இப்போ எங்கே போகிறதுனே தெரியல. உள்ள ரூம்குள்ளே போனால் மதியம் உட்காந்துட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசவும் முடியல. வெளியே வந்து உட்காரலானாலையும் அதுக்கும் முடியல. தூக்கமாக வருது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா. ஸோ ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கார். கொஞ்ச நேரம் கழித்து உட்காந்து சோஃபாலே தூங்கிட்டாரு. மதியம் உள்ள பெட்டில் படுத்து தூங்கிடுறாங்க. சுரேஷ் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாரு. அவகிட்ட பேசவும் முடியல, அவர் இருக்கிற இடத்துல இருக்கவும் முடியல. நமக்கும் தூக்கம் வருது, வேறு வழியும் இல்லை அப்படின்னு சுரேஷ் ரொம்ப நேரமாக வெளியே உட்காந்து தூங்கிட்டுருக்காரு. கண்ணசந்து தலை கீழே சாஞ்சு ஒரு வழியா எப்படியோ அப்படி இப்படின்னு தூங்க முயற்சி பண்ணாரு. கொஞ்ச நேரத்தில் மலர் என்ன பண்ணுறாங்க, கிச்சனுக்கு தண்ணி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு வராங்களா. ரூம் கதவை தட்டின உடனே, அதாவது திறந்து வெளியே வந்த உடனே சத்தம் கேட்ட உடனே சுரேஷ் ஒரே ஓட்டம் தான். இங்கே நம்ம உட்காந்துட்டு இருக்கிறத யாராச்சும் பார்த்தா ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்பாங்க, இந்நேரத்துக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு ஒரே ஓட்டம் ரூம்குள்ளே போய் கதவை சத்திக்கிறாரு. பார்த்தா மதியம் பெட்டில் படுத்துருக்காங்க. இப்போ சுரேஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப நேரமாக போயிட்டு பெட்டில் ஒரு ஓரமாக உட்கார்றாரு. மதி தூங்கிட்டே இருக்காங்களா. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் படுத்து பெட்டில் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்படியே நைட் ஃபுல்லாக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பி கூட பார்க்காம அப்படியே தூங்கிட்டே இருக்காங்க. சுரேஷும் கொஞ்சம் நேரத்தில் நல்லாவே தூங்கிட்டாரு. அவர் இவ்வளோ நாளாக சித்தார்த் கூட படுத்துட்டு இருந்தார். அப்போல்லாம் வந்து சித்தார்த் மேலே கால் போட்டுக்கிட்டு, சித்தார்த்தும் சுரேஷ் மேலே கால் போட்டுக்கிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கை போட்டுகிட்டெல்லாம் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களோட தம்பி மேலே கை போட்டுட்டு அவர் தூங்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போ பக்கத்தில் மதி இருக்காங்களா, தூக்கத்திலேயே சுரேஷை அறியாமல் மதி மேலே கை போட்டுக்கிறாங்க. மதி என்ன பண்ணுறாங்க, உடனே அப்படி கை போட்ட உடனே அவங்களும் கொஞ்ச நேரத்தில் தூக்க கலக்கத்தில் முடிச்சு சுரேஷ் கை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கையை எடுத்து தூக்கி அவருடைய கை மேலே வந்து அவருடைய உடம்பு மேலே வச்சிடுறாரு. ஸோ கையை எடுத்து கீழே விட்டுடுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் மதி வந்து அப்படியே தூக்கத்தில் தூங்கிடுறாங்க. என்னது இது இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சுரேஷ் காலை தூக்கி போட்டுட்ருக்காரு. அந்த காலையும் கீழே எடுத்து விட்டுட்டு மதி என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே விடிய இவங்களுக்கும் தூக்கம் வர ஆரம்பிச்சிடுது, தூங்கிடுறாங்க. சுரேஷ் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாரு, விடிய மதி கிட்ட வந்து சித்தார்த்துன்னு நினச்சி அவங்க மேலே கை போட்டுட்டு திரும்பி படுத்துட்டு இருக்காங்க. மதியம் கொஞ்ச நேரத்தில் திரும்பிட்டு இருக்காங்க. காலையில் சுரேஷ் எந்திரிச்ச உடனே பக்குன்னு ஆயிடுது. மதியம் கரெக்டாக அந்த டைம்லேயே கண் விழிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் கண் விழிச்சிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் கை போட்டு பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியை ரொம்ப தூரமாக பக்கம் நவகுந்து வந்து எந்திரிச்சிடுறாங்க. மதியம் அதே மாதிரி தான் அவங்க சிஸ்டர் கூட ஒரே ரூமில் இப்படி தான் அவங்களும் தூங்குவாங்க. அந்த பழக்க தோஷத்துலேயே ரெண்டு பேரும் இப்படி படுத்துட்டு இருக்கவும் ரெண்டு பேருக்கும் ஒரே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுது. ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் மதியமே எந்திரிச்சு சாரி அப்படின்னு கேட்டுட்டு, நானும் தான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சாரி கேட்டுட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு மதி போயிடுறாங்க. சுரேஷ், என்னடா இது, நல்லா தானே இருந்த, நைட் எல்லாம் வெளியே தானே படுத்துட்டு இருந்தேன், எப்போ உள்ளே வந்த சரி ஒழுங்காக படுத்து தூங்க தெரியாது, இப்படியா ஒரு பொண்ணு மேலே கை போடுவேன், கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாமல், அவன் நம்மளை பற்றி என்ன நினச்சிருப்பா அப்படி இப்படின்னு சுரேஷ் அவருக்குள்ளே புலம்பிட்டு உட்காந்துருக்கும். மதி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ அடுத்து சுரேஷ் வந்து மதி வெளியே வந்த உடனே அவர் வந்து வேகமாக எழுந்திரிச்சு உள்ளே ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக போயிடுறாரு. ஸோ போனதுக்கப்புறமா மதி இங்கே ரெடி ஆகிட்டு திரும்ப உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல சுரேஷும் வந்துட்டாரு. சுரேஷ் வந்த உடனே ஸோ அவருமே குளிச்சுட்டு ரெடி ஆகிடுறாரு. ஆஃபீஸ்க்கு போகலாம் நேரம் ஆகுதுன்னு. ஆனால் இங்கே மணி பார்த்தா 8 மணிக்கிட்ட ஆக போகுது. ஸோ அவங்க குளிச்சுட்டு எழுந்திரிச்சு சிக்கில் எழுந்து குளிச்சுட்டு வெளியில் வர வாழ்க்கை டைம் அவ்வளோ ஆகிடுது. காலையில் எல்லா வேலையும் மலர் செஞ்சு வச்சுருக்காங்க. நேராக மதி வந்து கிச்சனுக்கு போகிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கக்கா அப்படின்னமோ, மதி எந்திரிச்சிட்டியா, வா காஃபி குடிக்கிறியா அப்படின்னு. இல்லைக்கா அதெல்லாம் வேண்டாம் அக்கா, சாரிக்கா கொஞ்சம் தூங்கிட்டேன், நைட்டெல்லாம் தூங்கல அப்படின்றதுனால அசந்து தூங்கிட்டேன், மணி 8 ஆகிடுச்சி, அத்தை வீட்டில் ஆன்ட்டி அவங்களும் திட்டினாங்களா அக்கா, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, நீங்களே எவ்வளோ வேலை செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மதி, இதா காஃபி போட்டு வச்சுருக்கேன் உட்காந்து குடி. சுரேஷ் செஞ்சுட்டானா, இந்த அவனுக்கும் காஃபி போட்டது வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. மதிக்கு அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா, அவன் நேரம் அவங்க வேலை இருந்திருந்தா வேலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு அறக்க பறக்க வந்திருப்பான். இப்போது அவன் வேலை இல்லை, ஸோ எங்கேயாச்சும் வெளியில் எதுவும் போவான், தங்கராஜனில் தான் காலங்காத்தாலே பார்க்க போவான், அதனால தான் அவனுக்கு காஃபி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி காஃபி கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ தான் அவங்களுடைய அத்தை எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு மதி வந்து சுரேஷ்க்கு காஃபி கொண்டு போகிறத பார்த்துட்டு, பரவாயில்லையே வந்து முதல் நாளையே சொன்னபாடி சீக்கிரமாக எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்கிறா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட போயிடுறாங்க. அப்போ தான் சுரேஷ்க்கு உள்ள காஃபி எடுத்துகிட்டு போய் நிற்க
வைக்கிறாங்க. சுரேஷ் ரெடி ஆகிட்டு திரும்பி பார்க்குறாரு. காஃபி கையில் வச்சுட்டு இருக்கிறத பார்த்ததும் சுரேஷ்க்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் கையை நீட்டிட்டு நின்றுட்டுருக்காங்க மதி வந்துட்டு. ஸோ கீழே வந்து வைக்கிறது மேனஸ் இல்லாமல் அது ரொம்ப பெரிய தப்பு. என்னதான் ஒருத்தர் மேலே கோவம் இருந்தாலே அப்படி பண்ணுறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். அதான் நீட்டிகிட்டு இருக்காங்க. சுரேஷும் வாங்கலான்னு முதல்ல வராரு. அப்புறம் இங்கே வச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. மதியம் அவர் சொன்னதுக்கப்புறம் எப்படி வைக்காமல் எடுக்க முடியும்? சொன்ன உடனே வச்சுட்டு அமைதியாக வந்துடுறாங்க. கிச்சனில் நின்றுக்கிறாங்க. என்ன மதி கொடுத்துட்டியா அப்படின்னமோ ஆங்க்கா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. மலர் எனக்காக ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு. ஹெல்ப் எல்லாம் வேண்டாம் அத்தை, நீ எவ்வளோ நேரத்துக்கு எழுந்திரிச்சு இப்போது சுரேஷ்க்கு நீ காஃபி போட்டு கொடுத்துட்டு வந்துட்டு பார்த்தாங்க. எப்போ எழுந்திரிச்சு என்னெல்லாம் செஞ்சேன்னு கேட்பாங்க. நான் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். அதுவும் அக்கா கூடவே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் நானும் செஞ்சிட்ருக்கோம். கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுன்னு அத்தை வந்து கேட்டால் சொல்லிவிடு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா எல்லாமே நீங்கள் தானே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் அப்படி தான் மதி. இன்னைக்கு ஒரு நாள் நீ லேட்டாக எழுந்திரிச்சால அத்தைக்கு இது தெரிஞ்சால் திட்டுவாங்க. நீ சீக்கிரமாக எழுந்தா நான் அத்தைக்கிட்ட சொல்லு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ சொல்லலைன்னா கூட நானே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அத்தை ரூம்குள்ளே வந்துடுறாங்க. அதாவது கிச்சனுக்குள்ளே. என்ன என்ன பண்ணுறீங்க ரெண்டு மருமகளும்? எல்லா வேலையும் ஆச்சா? மலர் இவ்வளோ நாளாக தான் நீ தனியாக இருந்த, ஒருத்தையே கஷ்டப்பட்டு இருந்த. இப்போது துணைக்கு மதி வந்துட்டா. ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சுடுங்க. இனியாச்சும் கரெக்ட் டைமுக்கு எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு. என்னத்த இத்தனை நாளாக நான் எதுவுமே கரெக்ட் டைமுக்கு கொடுக்காத மாதிரியே பேசுகிறீங்க. அவர் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே மாமா வேலைக்கு போகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் கரெக்டாக தானே செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ தான் மாமா ஒரு மாதமாக வீட்டில் இருக்கார். அப்போவும் அவருக்கு லஞ்ச் கட்டி கொடுக்குறேன், சுரேஷ்க்கு கட்டி கொடுக்குறேன், சீக்கிரமாக செஞ்சுட்டு தான் இருக்கேன் வேலையை அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் போதும் பேசினது, வேலை ஆயிடுச்சா? காஃபி எங்க? மாமாவுக்கு சீரக தண்ணி ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் ரெடி தான் அத்தை, அங்கே பாருங்கள் காஃபி அங்கே இருக்குது, சீரக தண்ணி அதில் இருக்குது அப்படின்னு. ஆமாம் மதி நீ என்னம்மா பண்ணிகிட்ருக்க? நீ என்ன பண்ண அப்படின்னு. அத்தை நான் சாதம் வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டுருக்கேன். மதி தான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன்னு ஏதோ காய்கறிலாம் கட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றாங்க. மலர் அவள் சமையல் எப்படி இருக்குன்னு கூட தெரியல, நீயே வழக்கமல் செஞ்சிடு, உன் சாப்பாடு நல்லா இருக்கும், அவள் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டும், அவள் என்ன பாத்திரம் கழுவட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை ஒரு நாளைக்கு மதியோட சமையலையும் சாப்பிட்டு பாருங்கள், மதி எப்படி செய்கிறான்னு, அப்போ தானே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவளை செய்ய விடாமையே அவள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சொன்னால் அவள் கஷ்டப்பட மாட்டாளா? மதி இன்னைக்கு நீ தான் சமைக்கிற, நான் போய் பாத்திரம் கழுவுறேன் அப்படின்னு மலர் போயிடுறாங்க. சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காஃபியையும் சீரகத்தண்ணியும் எடுத்துகிட்டு அவங்களுடைய அத்தை வந்துட்டு அவருடைய ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே காலையிலே வந்து தங்கராஜுக்கு சுரேஷ் கால் பண்ணுறாரு. ஹலோ சொல்லுங்க மாமா அப்படின்னு. என்ன பண்ணுற சுரேஷ், எப்படி போச்சு புது வாழ்க்கைலாம் அப்படின்னு. ஏன் மாமா எப்படி கேட்குறீங்க பாருங்கள் கேள்வி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சுரேஷ் சும்மா தான். ஆமாம் எஸ்பி ஆஃபீஸ்க்கு எப்போ போகிறேன்? எப்போ போயிட்டு வேலை விஷயமா திரும்பவும் பேச போகிறேன்? நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா? இல்லை அவளை கூட்டிகிட்டு போய் வேலையிலே முடிச்சுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. மாமா அவளையா எப்படி அப்படின்னு. என்ன சுரேஷ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவள் தானே, அவளை கூட்டிகிட்டு போனால் தான் வேலை திரும்ப கிடைக்கும். அவளை கூட்டிகிட்டு போய் உன்னுடைய கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லு, அவகிட்ட நீ பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா அப்படின்னவும் என்னடா மாமா பேசி தான் ஆகணும், பேசி உன்னோட வேலை திரும்ப வரட்டும், அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், என்ன அதுக்கு தான் உனக்கு இப்போ ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா எல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்க, எப்போ போகிற அப்படின்னு கேட்குவோம். மாமா கல்யாணத்துக்காக அவர் சஸ்பென்ஷன் கொடுத்தது போக இன்னும் 2-3 நாள் லீவ் இருக்குது மாமா. 10 நாள் சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இன்னும் 2-3 நாள் லீவ் இருக்குது, அப்புறம் தான் போக முடியும் அப்படின்னு. சரி அதுக்குள்ளே எப்படியாச்சும் நீயும் அவகிட்ட பேசி 2 பேரும் போயிட்டு வேலையை திரும்ப வாங்குற வழியை பாருங்கள். அதுக்குள்ளே இந்த சொந்தக்காரங்க விருந்து அது இதை நல்லா முடிச்சிடு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா அப்புறம் அவளுடைய அப்பா நல்லபடியாக குணமாகி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மாம்மா அந்த ஆளுக்காக நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு. என்னடா நினச்ச நேரத்துக்கு உனக்கு பொண்ணு கொடுத்துருக்காரு, வேறு யாராச்சுன்னா தருவாங்களா? மாமனாரை போய் இப்படியெல்லாம் பேசுகிற சுரேஷ், இங்கே பார் முடிஞ்சா போயிட்டு அந்த ஆளை பார்த்துட்டு வர வழியே பாரு ஒரு 8, அப்போ தான்டா உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், கெத்து கிடைக்கும். தங்கராஜ் பார்த்து வச்ச மாப்பிள்ளை அவள் பொண்ணுக்கு எப்படி இருக்கான், எப்படி கெத்தாக பார்த்துக்கிறான்னு, அப்போ தானே ஒரு நல்ல மனசு வரும் அந்த ஆளுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆளுடைய நல்ல மனசை நான் எதுக்கு புரிஞ்சுக்க போகிறேன், அந்த ஆளை பார்த்தா எனக்கு நல்லாவே தெரியுமே, என்னுடைய மனசு எதுக்கு மாமா அந்த ஆளுக்கு தெரியணும் அப்படின்னு சுரேஷ் ஒரு பக்கம் பேசவும். இப்படி எதுக்கு ஏற்றாலும் குதிர்க்கமாக பேசாதரா சுரேஷ், மாமா சொன்னால் உன் நல்லதுக்கு தான் இருக்கும், சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. காஃபியையும் குடிச்சிட்டு மகையும் அங்கே வச்சுருக்காங்க. மதியம் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு அந்த காஃபி மகை எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வைக்கிறாங்க. கிச்சனில் வச்சதுக்கப்புறமா
இங்கே எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க. கொஞ்சம் நஞ்சு இருக்கிற வேலையை மலர் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து என் அப்பாவை நான் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம், இன்னைக்கு என்னோட வேலை பார்த்தவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வர முடியாத நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்காக எல்லாம் சேர்த்து தான் சமைச்சிருக்கு. ஸோ அவங்க வரும்போது உங்களை கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நேற்றே கேட்டதுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அப்பா இப்போ குணமாக இருக்காரு, வீட்டுக்கு வந்திருக்காருன்னு, எப்படி இருக்காருன்னு கூட பார்க்க வேணாமா, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா, மாமா வேணான்னு சொல்கிறாரு, நீ போகணும்னு பிடிவாதம் பிடிச்சிட்ருக்க, நீ போகிறான் அப்படின்னு எங்ககிட்ட சொல்கிறியா, இல்லை நாங்கள் உன்னை அனுப்பி வைக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ பர்மிஷன் கேட்குற மாதிரி தெரியலையே, போகிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் போகணும், நீங்கள் அதுக்கு ஒத்துக்கணும், நான் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா, அப்பாவை பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா, ஒரே நாளில் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, போயிட்டு வரட்டுமே அப்படின்னு மடா சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே பேங்க்குக்கு கிளம்புறதுக்காக பாக்கியராஜுமே வராங்க. அப்பா போகட்டும், விடுங்கப்பா, போயிட்டு சீக்கிரமாக வந்துட்டோம், சுரேஷ் இருக்கான்லாம் வீட்டில், சுரேஷ் கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கொஞ்ச நேரத்துலேயே சுரேஷும் உள்ளேருந்து வரவும், சுரேஷ், மலர் மதியம் அவங்க அப்பாவை பார்க்கணுமா, கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சுரேஷ், மாமாவுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால டக்குன்னு வரல போல இருக்குது, மதியம் தான் அவங்க அப்பாவை பார்க்க போகணுமா, நீ கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா சொன்னதுனால சுரேஷாலையும் மறக்க முடியல. ஏற்கனவே தங்கராஜு சொல்லியிருக்காரு, அதனால சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படியே அவள் போக போகிற, புடவை கட்டிட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அவங்களும் புடவை கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. இப்போது சுரேஷ்க்கு இவ்வளோ நாள் மலர் மேலே அவ்வளோ அதாவது மதி மேலே கோவம் இருந்துச்சு இந்த கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் கூட. ஆனால் நேற்று ராத்திரிலேருந்து மதியை கிட்ட வச்சு பார்க்க சுரேஷ்க்கு ஒரு மாதிரி இருக்குது. மதி மேலே கோவமே வரமாட்டேங்குது. இப்போது சாரியில் வந்து பார்க்கவும் ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பாக்கியராஜும் வெளில கிளம்புறாரு. மலர் அவங்க அனுப்பி வைக்க வெளியில் வராங்க. மதியம் வண்டியில் ஏறி உட்காரும்போது ஸ்லிப் ஆகிடுது. அப்போது பெரிய வண்டியில் ஏறி உட்கார முடியாது சுரேஷ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நீ கெட்டியாக பிடி வண்டியை, மதி கெட்டியாக பிடிச்சிட்டு போமா அப்படின்னு சொல்லவும் வேகமாக சுரேஷ் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாரு. என்னங்க இது, இவங்க இன்னுமே உடனே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், எல்லாம் ஒரே நாளில் சரியாயிடுமா மலர், போக போக சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, பாய், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு பாக்கியராஜு கிளம்பிடுறாரு. சுரேஷ் இங்கே கூட்டிகிட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போதெல்லாம் பிரேக் போட மதி வந்து அப்பப்போ சுரேஷ் மேலே இடிச்சிட்டே இருக்காங்க. அப்படியே சுரேஷ்க்கு கோவமாக வருது. நான் என்ன பண்ணட்டும், நீங்கள் தான் பிரேக் போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோடு என்ன நேராக இருக்குது, என் அப்பா வீட்டு ரோடா இல்லை உன் அப்பா வீட்டு ரோடா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. பின்ன என்ன அப்படின்னு சொல்லி மதி வந்து அங்கே சுரேஷ் கிட்ட பேசிக்கிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் வந்து போகிறாங்க. மதியம் அவங்களுடைய அப்பாவை போய் பார்த்து அவங்க அப்பா கிட்டே எல்லாம் பேசுகிறாங்க. அவங்க தங்கச்சிக்கிட்ட அவங்களுடைய அம்மா கிட்டே எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு திரும்பவும் வெளியில் வரலான்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. சுரேஷ் அத்தனை தடவை வீட்டுக்கு கூப்பிட்டோம், இவர் உள்ளே போகிறதே கிடையாது, வெளியிலே நின்றுட்டுருக்காரு. மாப்பிள்ளை ஒரு முறை உள்ளே வந்துட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க, வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவருடைய அப்பாவுமே எழுந்துச்சு, மதியோடைய அப்பாவும் வெளியில் வந்து, புரியுது மாப்பிள்ளை, அவசரமாக எல்லாமே நடந்து போச்சு, தங்கராஜ் சார் சொன்னதுனால தான் இது எல்லாமே இவ்வளோ சீக்கிரம் நடந்துச்சு, இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் மதியம் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற போனால் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கோவப்படாமல் சண்டை போடாமல் நல்லா நடந்துப்பா, அவள் இனிமே அப்படியெல்லாம் இருக்க மாட்டா, அவளை நல்லா பார்த்துக்கோங்க மாப்பிள்ளை அப்படின்னு அவருடைய அப்பா சொல்கிறாரு. பதில் இது எல்லாத்தையும் கேட்டு நீங்கள் ஏன்ப்பா அவருக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும்னு தோணுது. இருந்தாலும் அவங்க அமைதி ஆயிடுறாங்க. அப்போது சுரேஷ் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கவும், உங்கள் கோவம் தணிஞ்ச பின்னாடி எங்கள் வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ள, மதியோடு சேர்ந்து இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷும் வண்டி மேலே ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. சரிம்மா, மாப்பிள்ளை கூட கிளம்பு, மாப்பிள்ளைக்கு எங்கேயாச்சும் போகிற வேண்டிய வேலை இருக்குது, நாங்கள் இங்கே நல்லா தான் இருக்கோம், நீ பார்த்து பத்திரமா நடந்துக்கோ, எந்த குறும்புத்தனமும் பண்ணாமல் அந்த வீட்டுக்குள்ளே சேட்டை எதுவும் பண்ணாமல் கோவப்படுற மாதிரி நடந்துக்காமல் நல்லா இரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. மதியம் அவங்க தங்கச்சிக்கு பாய் சொல்லிவிட்டு வண்டியில் ஏறி உட்காந்து திரும்பவும் கிளம்பி போயிடுறாங்க. இவளை இப்படி பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அவருடைய அப்பாவும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.